நமய நமசி நம சிவய. ஹரி ஓம். நன்றாழ்க, குருவாழ்க, குருவே துணை. ஸ்ரீ சுகபரம மகரிஷி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஜோதிடர் மிதுனம் கார்த்திகேயனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. எந்த கோயிலுக்கு போனால் எந்த பிரச்சனை தீரும், இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனை தீருமா, அந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனை தீருமா, இந்த பூஜை செஞ்சால் கிடைக்குமா, அந்த பூஜை செஞ்சால் கிடைக்குமா. மக்கள் நிறையா இப்போ பூஜைகளும் கோயில்களையும் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் எல்லா பிரச்சனைகளையும் சரியாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோயிலை கொடுக்கணும். அந்த ஒரே கோயில், பல பிரச்சனை தீர்வு ஒரு கோயில். அப்போது அந்த ஒரு கோயில் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலத்தை நம்முடைய குருமார்கள் நம்மிடம் சொல்லி வைத்த சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடிய இடம் தலம் திருவாசி என்கிற இடத்துல இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசிறியிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் 15வது கிலோமீட்டரில் இந்த சின்ன கிராமம் அமைந்துள்ளது. ஆரம்ப காலங்களில் இது வன்னி மரங்கள் மிகுந்த ஒரு காடாக காட்சி தந்தது. அங்கு சுயம்பு மூர்த்தியாக நம்மளுடைய மூலவர் வீற்றிருந்தார். பிறகு முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த சுயம்பு மூர்த்தியை கண்டறிந்து அதற்கென ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என விருப்பப்பட்டு அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்பினார். அதன் பிறகு ராஜராஜ சோழன் அவர்களால் இந்த ஆலயம் முழுமை பெற்றது. இந்த தலத்தின் இறைவன் பெயர் மாற்றுரை வரதீஸ்வரர், தாயார் பாலாம்பிகை. இந்த தலத்தினுடைய மாற்றுரை வரதீஸ்வரர் அவருடைய பெயர் வர காரணம், நால்வரில் ஒருவரான சுந்தரர் சிவ தொண்டுகளை புரிந்து வருவார். ஒவ்வொரு ஊராக போய் சிவனடியார்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருப்பார். அவ்வாறு இந்த தலத்திற்கு வராரு. வந்து சிவனடியாருக்கு தொண்டு செய்வதற்கு தன்னிடம் போதுமான நிதி வசதி இல்லாததால் சரி அங்கே மண் வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறார். அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு உள்ளுணர்வாக இவர் சிவபெருமானாக இருக்கும் அப்படின்னு யோசனை இவருக்கு உள்ளுணர்வில் தோன்றனால போய் அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த மண்ணை வெட்டி கொண்டுட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஒரு மண் கட்டியை எடுத்து கொடுக்க அது பொன்னாக மாறுது. இவரும் அதை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் கொண்டுட்டு போய் இதை எங்கேயாவது இந்த பொண்ணை மாற்றி பொருளாக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமே, அதனால் கொண்டு போய் அதை விற்கலாம் அப்படின்னு கொண்டு போகிறார். கொண்டுட்டு போகும்போது வழியிலேயே அவருக்கு ஒரு யோசனை தோணுது. இது உண்மையான பொண்ணாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறார். இவர் இப்படி நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் அந்தனர் வேடமணிந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இவருடைய சந்தேகத்தை கேட்குறாங்க. அப்போ அந்த விஷ்ணுவை இவர் சாட்சியாக வச்சு சிவபெருமான் அந்த தங்கத்தை உரைத்து காட்டி இது உண்மையான தங்கம் அப்படின்னு சொல்கிறார். அந்த உரைத்து காட்டி உண்மைன்னு சொன்னனால தான் இந்த மூலவர் ஆகிய இந்த சிவபெருமானுக்கு மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு. இந்த திருத்தலத்தில் நகை தொழில் செய்பவர்கள், நகை வியாபாரம் செய்பவர்கள், இப்போ எனக்கு நகை நிறையா சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த தலத்தினை வழிபட கைமேல் பலனாக நிறைய பலன் கிடைக்கும். இப்போது நாம் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரகாரத்தில் கன்னி மூலையில் இருக்கக்கூடிய செல்வ கணபதியாக வீட்டிற்கு கணபதியை பார்க்குறோம். இவர் அந்த செல்வ கணபதியை வழிபட நமக்கு செல்வங்கள் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ கன்னி மூலையில் செல்வ கணபதியாக இருந்துக்கிட்டு நமக்கு செல்வத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இந்த கணபதி அங்கு அருள்பாலிக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர் யாருன்னா நடராஜர். இவர் சர்ப நடராஜர் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மருத்துவ நடராஜர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக நம்ம பார்க்குறோம் எல்லா நடராஜரையும் பார்த்தோம்னா முயலகன் சொல்லக்கூடிய ஒரு மேலே நின்று நடனம் ஆடிட்டுருப்பார். ஆனால் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் வித்தியாசமாக நம்மளுடைய நோய்களை சர்ப்பமாக மாற்றி அந்த சர்ப்பத்தின் மேலே இவர் நடனம் ஆடிட்டுருப்பார்.
அதனால் இவருக்கு சர்ப நடராஜர் அல்லது நோய் தீர்க்கும் நடராஜர் பேர் இருக்குது. சரிங்களா? இது நடராஜர். ஒரு காலத்தில் இங்கே ஆட்சி புரிந்த கொல்லிமலவன் என்கின்ற ஒரு அரசன் இருந்தார். அவருடைய மகளுக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. அவரும் நிறையா வைத்தியர்களை பார்த்தார், அரசன் அல்லவா, அதனால் நிறையா வைத்தியர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த நோயை அவரால் தீர்க்க முடியல. அந்த சமயம் இங்கே வந்த திருஞான சம்பந்தர் இதனை கேள்விப்பட்டதும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முதல் பிராத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் உட்கார வச்சு துணிவளர் திங்கள்ங்கிற ஒரு பதிகத்தை பாடினார். அந்த பதிகம் பாடின உடனே அந்த வயிற்று வலி இருந்த இடம் காணாமல் போயிடுச்சு. உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். துணிவளர் திங்கள் பதிகம் பாடினோன்னே அந்த வயிற்று வலி போனதாலையும் இந்த இடத்துக்கு வந்து அந்த மண்டபத்துக்கு முயலகன் நோய் தீர்த்த மண்டபம் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இன்னைக்கும் நாம் அந்த திருத்தலத்துக்கு போனோம்னா முதல் பிரகாரத்தில் இந்த மண்டபத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தலத்தில் வந்து இப்போ வழிபட நமக்கு என்ன விதமான நோய்கள்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள், வலிப்பு நோய்கள், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், முதுகு தண்டுவட பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், இவைகளெல்லாம் தீரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்ப நடராஜர் அல்லது மருத்துவ நடராஜருக்கு விபூதியால் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை வாங்கிட்டு போய் நாம் ஒவ்வொரு நேரமும் அந்த துணிவளர் திங்கள் பதிகத்தை பாராயணம் செஞ்சுக்கிட்டு அந்த பதிகத்தை ஒரு முறை பாடி இந்த விபூதி பிரசாதத்தை மருந்தாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த மேற்சொன்ன இந்த வியாதிகள் கண்டிப்பாக விலகும். இதுதான் இந்த தலத்தினுடைய பெருமை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாலாம்பிகை. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்களிடம் மழலை சொல் கேளாதவர். அப்போது ஒரு குழந்தை கிடைப்பதே பெரிய விஷயம். அந்த குழந்தை எவ்வித குறைபாடும் இன்றி கிடைப்பது இன்னும் அரிய விஷயம். அவ்வாறு குறையுள்ள குழந்தைகள் இந்த தலத்தில் வந்து வழிபட அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் மிகவும் வல்லமை படைத்தவர் இந்த பாலாம்பிகை. அப்படி இந்த பாலாம்பிகை என்ன செய்கிறார், என்ன நோய்க்கு தீர்வு தருகிறார்? குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாலாரிஷ்டம், அடுத்தது மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்டிசம், இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் இங்கே சிறந்த தீர்வு கிடைக்கிது. பாலாரிஷ்ட நோய்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இந்த கோயிலில் வழிபட்டு பாலாம்பிகையோடைய தீர்த்தத்தை வாங்கி தெளித்து 3 முறை தொடர்ந்து இது செய்து வரும்பொழுது 3 வாரங்கள் செய்து வரும்பொழுது தீர்வுகள் உடனடியாக கிடைக்கிறது. அதுபோலத்தான் இந்த பாலாம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த தலத்தில் எழுந்தருளி உள்ளார். இந்த பாலாம்பிகை இவ்வாறு குழந்தைகளுக்கு அம்பிகையோடைய தீர்த்தத்தை கொடுத்தா பலன் கிடைக்கிதுன்னா அது எப்படி? இந்த குழந்தைகளுக்காக அம்மன் வந்து இந்த தலத்தில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தை அன்னமாக மாறி சுவாமிக்கு தவசு செய்து வந்தமையால் இந்த தீர்த்தத்துக்கு அன்னமார் பொய்கை அப்படின்ற ஒரு பெயரும் உள்ளது. இந்த அன்னமார் பொய்கை தீர்த்தம்தான் இன்றைக்கி இந்த குழந்தைகளுடைய குறைகளை போக்குவதாக இருக்குது. எனவே இந்த தலத்தில் பாலாம்பிகை மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவர் கோவிலோட சுவாமிக்கு எதிராக வலதுபுறத்தில் சுவாமிக்கு எதிராக நின்று காட்சி தருகிறார். தாமரை மலர் மீது கடக முத்திரையுடன் சுவாமியை நோக்கி இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த இடம் சிறந்தது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமணம் வெகு நாளாக நடைபெறாமல் இருந்தால் இங்கு வந்து அம்பிகையை தரிசனம் செய்யும் பொழுது விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தையின்மை அப்படிப்பட்டவர்களும் இங்கே வந்து வழிபட குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். இவ்வாறு பாலாம்பிகை இந்த தலத்தில் மிக அற்புதமாக பலன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த பாலாம்பிகையை வழிபட்டு உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வாழ்வில் நல்ல வளம் பெறவும். கோயிலினுடைய வலதுபுறத்தில் அக்னி மூலையில் அம்மன் வீற்றிருப்பதால் அக்னி மூலையில் பொதுவாக ஒரு தெய்வம் இருந்ததுனாவே கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு
ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களையும் மாற்றக்கூடிய ஒரு வலிமை பெற்ற அம்மனாக அக்னி தளத்தில் இந்த அம்மா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த தளத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னிமரம். இந்த வன்னிமரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு நேராகவே அமைப்பெற்றுள்ளது. இது இந்த வன்னி மரத்தினுடைய சிறப்பு அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வன்னி மரம் எளிதில் கிரகிக்கக்கூடிய பலன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அப்போ நம்ம வேண்டுதல்கள் நம்ம இந்த வன்னி மரத்திலிருந்து போய் தான் தாயாரை சென்றடையுது. நம்ம மனதுக்குள்ள வேண்டிக்கிட்டு அந்த அம்மாகிட்ட போகும் பொழுதே இந்த வன்னி மரம் நம்மளுடைய வேண்டுதல்களை கிரகித்து அம்மாவிடம் கொண்டு சேர்க்கக்கூடியதால் நமக்கு எளிதில் இந்த விஷயங்கள் தீர்வு பெறுகிறது. இதுதான் இந்த தலத்தில் பாலாம்பிகையினுடைய சிறப்பு. அடுத்து இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் சரஸ்வதி அவங்களதான் நம்ம இப்போ பார்க்குறோம். கல்வி ஒரு மனிதனுக்கு மிகவும் அடிப்படை. கல்வியில் சிறந்து விளங்கணும், கல்வியில் நல்ல மேன்மை பெறணும், கல்வியால் புகழ் பெறணும் அப்படின்னா சரஸ்வதி தாயாருடைய அனுகிரகம் தேவை. இந்த சரஸ்வதி தாயார் இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம், அதாவது இறைவனுடைய பிரகாரத்துக்கு வெளியில வலதுபுறமாக பேச்சி அம்மனாக சரஸ்வதி அமர்ந்திருக்கிறார். இவரை வழிபட நமக்கு கல்வியால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி கல்வியில நல்ல மேன்மை கிடைக்கும். உயர்கல்வி போறவங்க இங்க வந்து வழிபட எளிதில் உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சரஸ்வதி பேச்சியம்மனாக அருந்து உட்கார்ந்துருக்காங்க அல்லவா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோட துதி எழுதி போட்டிருப்பாங்க. அந்த துதியை நீங்கள் எழுதிக்கிட்டு வந்தோ அல்ல எவ்வாறோ நீங்கள் அந்த துதியை கொண்டு வந்து டெய்லியும் காலையில் மாலையில் நீங்கள் அதை படிச்சுட்டு வர உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தடைகள் விலகி கல்வியில் சிறந்து விளங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பேச்சி அம்மனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய சரஸ்வதியை வழிபட்டுட்டோம். இப்போ அப்படியே வந்தோம்னா இறைவனுடைய பின்புறம் சண்முகநாதர் அமர்ந்திருக்கார். சண்முகநாதர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பெயரினை கொண்டு இங்கே இருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, எதிரிகளால் நிறைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இவரை வழிபட சிறந்த பலன் கிடைக்கும். எப்படி பலன் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா, ராஜராஜ சோழன் ஒரு காலத்தில் போருக்கு போகும்போது தனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த சண்முகநாதருக்கு சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை அப்படின்ற ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போய் அந்த போரில் வெற்றி பெற்று வந்தார் அப்படிங்கிறது ஐதீகம். மேலும் இந்த சண்முகநாதரோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய இந்த மயில் இந்திர மயிலாக வலதுபுறம் இல்லாமல் இடதுபுறம் நோக்கி இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பை இந்த ராஜராஜ சோழன் அமைத்து இந்த சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை செய்து போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட சண்முகநாதர் தான் இவர். இதே போன்ற அமைப்பு இன்னொரு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லால்குடியில் உள்ள திருமூலநாதர் கோயிலில் இதே மாதிரி அமைப்பில் இந்த சண்முகநாதர் இருக்கிறார். இப்போது இந்த எதிரிகள் தொல்லை பிரச்சனைகளுக்கு சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை எப்பப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும், அடுத்து கிருத்திகை தோறும், அடுத்து வளர்பிறை சஷ்டி, இந்த நாட்களில் அந்த கோவிலினுடைய அர்ச்சகர்கள் மூலம் இந்த சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை நடைபெறும். இதில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த அர்ச்சனையில் கலந்துக்கிட்டு இறைவனுடைய அருளை பெற்று நல்ல வழிகளில் செல்லலாம். சண்முகநாதரை பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வந்தோம்னா இந்த கோயிலுடைய அம்பிகைக்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா இச்சாசக்திக்கு எதிராக சண்டிகேஸ்வரி அம்மன் அமர்ந்திருப்பாங்க. இப்போ இந்த சண்டிகேஸ்வரி அம்மனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுடைய மேற்படிப்பு படிக்கணும், இப்போ +2க்கு மேலே நல்ல ஒரு நிலைக்கு வரணும், வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பெறணும், உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த சண்டிகேஸ்வரி அம்மனை மனமுருகி வேண்டி வழிபட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
கூடவே வழிபட்டு அன்னதானம், சக்கரை பொங்கல் அன்னதானமாக கொடுத்து வரவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு ஆலயத்தில் ஈஸ்வரனுடைய லிங்கம், ஈஸ்வரலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது தான். இப்போ இந்த கோயிலில் எப்போவுமே நம்ம பைரவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஈஸ்வரலிங்கம் அமர்ந்திருக்குது. அதுவும் சாதாரண லிங்கம் அல்ல, சகஸ்ரலிங்கம் அமைய பெற்றிருக்குது. இந்த சகஸ்ரலிங்கம் தோன்றியதே ஒரு பெரிய வரலாறு. எப்படின்னா, இந்த வன்னிமர காடாக இருக்கும்போது ரிஷிகளும் தேவர்களும் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் அவர்களுக்கு சுயம்பு ஈஸ்வரராக சகஸ்ரலிங்கமாக சுயம்பாக தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இது. இந்த சகஸ்ரலிங்கத்துடைய இன்னொரு சிறப்பு உள்ளது. என்னன்னு பார்த்தோம்னா, உலகிலே முதன்மையாக தோன்றிய சகஸ்ரலிங்கமே இதுதான். இந்த சகஸ்ரலிங்கம் தான் உலகத்தில் முதன்முறையாக சுயம்பாக தோன்றிய சகஸ்ரலிங்கம். இந்த சகஸ்ரலிங்கத்துக்கு 11 வாசனை திரவியங்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வர அல்லது அபிஷேகங்கள் செய்து வர சிறந்த பலன் கிடைக்கும். யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து குறை இருக்கிறவங்க, அடுத்து தனக்கு வாழ்வில் வெற்றியே இல்லை, வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இங்கே அர்ச்சனை செய்து அதனை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். மனையில் வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த 11 வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் அல்லவா, இந்த தீர்த்தத்தை கொண்டு அந்த மனையில் தொடர்ந்து 4 நாட்களுக்கு தெளித்து வர அந்த மனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு நிவர்த்தியாகும். இதுதான் இந்த தலத்தில் உள்ள ஈஸ்வரனுடைய சிறப்பு. சகஸ்ரலிங்கத்துக்கு நம்ம இப்போ அபிஷேகம் செய்கிறோம், நம்மளுடைய குறைகளை சொல்லி அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னம்னா, அங்கே போய் நம்ம எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு போய் அர்ச்சனை செய்கிறதோ இல்லை அபிஷேகம் செய்கிறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சகஸ்ரலிங்கத்துக்கு ஒரு அபிஷேகம் செய்கிறங்கிறது மிகப்பெரிய விஷயம். சாதாரணமாக எண்ணிக்கிட்டு போய் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. மிகவும் நம்பிக்கையோடையும் எதிர்மறை எண்ணங்கள் அற்றவர்களாகவும் அங்கே போய் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் முழு பலன் கிடைக்கும். கூடவே சகஸ்ரலிங்கத்துக்கு எப்பெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் உலக நன்மைக்காக அப்படின்னு சொல்லி உலக நன்மையுடைய உலக நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யணும், அபிஷேகம் செய்யணும். அப்போ தான் அந்த சகஸ்ரலிங்கத்தினுடைய பலனை நாம் பெற முடியும். இது சகஸ்ரலிங்கம் வழிபடக்கூடிய முறைகளில் இதுவும் ஒன்று. அடுத்து இந்த சகஸ்ரலிங்கம் தான் முத தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா, சும்மா நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போது எங்கேருந்து இது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியருடைய வாக்கில் இது வந்திருக்குது. அகஸ்தியருடைய வாக்கில் இந்த சகஸ்ரலிங்கம் தான் முதன்மையாக தோன்றியது. ரிஷிகள் தேவர்களும் இந்த சகஸ்ரலிங்கத்திற்கு பாதுகாவலாக அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களாகவே இன்னமும் வீற்றிருக்கிறார்கள். தூண்களாக உருமாறி அந்த மண்டபத்தினுடைய தூண்களாக ரிஷிகர்களும் தேவர்களும் அந்த ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய சகஸ்ரலிங்கத்திற்கு பாதுகாவலாக இன்னமும் இருக்கிறாங்க. இது நீங்கள் நேரில் போயும் பார்க்கலாம். இதுவே இந்த சகஸ்ரலிங்கத்தினுடைய சிறப்பு. இந்த சகஸ்ரலிங்கத்தை வழிபடுறதுக்கு இன்னொரு முறையும் உள்ளது. அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வழிபடலாம். அப்படி வழிபட்டு அபிஷேகம் செய்வதனாலையும் பலன் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு செய்யும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். இங்கே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு. இந்த சகஸ்ரலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும்போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது. சகஸ்ரலிங்கத்தை வழிபட்டுட்டோம், அப்படியே வரோம். இந்த பக்கம் வந்தோம்னா ரிஷிகள் தூண்களாக மாறி நிற்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கிட்ட வரோம். இந்த மண்டபத்துக்கிட்ட வந்தோம்னா நாம் காணக்கூடிய இன்னும் ஒரு அற்புதம் நவகிரகங்கள். என்ன ஒரு அற்புதம், நவகிரகங்கள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இங்கே நவகிரகங்கள் வித்தியாசமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா, சூரியன் தன்னுடைய 2 துணைவியார் சஞ்சனாதேவி, சாயாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துணைவியாருடன் நின்ற கோலத்தில் நடுவில் இருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் சூரியனை நோக்கியவாறு அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சூரியனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பவர் இருக்குது. அப்போ இங்கே வழிபடும் போது என்ன நமக்கு நன்மை உண்டு, இந்த சூரியனால் என்ன நன்மைகள் கிடைக்கும், உயர் பதவிகள் வைக்கலாம், இல்லை பதவி உயர்வு வேண்டியவர்கள் இங்கே வழிபடலாம், பதவியால் இன்னும் நல்ல மேன்மை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்கே வழிபடலாம். மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனால் ஏதேனும் தொல்லைகள் ஏற்படும்,
அல்லது சூரியன் நீச்சமாயிருக்கு, இல்லை சூரியன் மறைவு ஸ்தானமாகிய 6, 8, 12 இந்த இடங்கள்லாம் சூரியன் இருந்து எங்களுக்கு சூரியன் வந்து நன்மை செய்யலை, சூரியனுக்கு நன்மை பெற வேணும்னா, சூரியனால் நமக்கு நன்மைகள் கிடைக்க வேணும்னா இந்த நவகிரகத்தை நீங்கள் வழிபடலாம். வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசய நவகிரகம் சூரியனை நோக்கி அனைத்து கிரகங்களும் இருப்பது இங்கே மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் மறைவு பெற்றிருக்காரு, நீச்சமாயிருக்காரு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கே போய் சூரியனுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி 2 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வர அதனால் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் கிடைக்கும். இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃபஸ்ட்டு ஈசனுடைய வழிபாட்டு முறை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ராகு காலம்னு சொல்கிறோம்ல, காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி, அந்த ராகு கால வேளையில் இலுப்பு எண்ணெய் கொண்டு பூஜை நடைபெறுகிறது. இப்போ இலுப்பு எண்ணெய் நம்ம வேணும் ஈஸ்வரனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம இங்கே வீட்டிலேருந்து போகும்போதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது, வீட்டில் வாங்கி வச்சுருக்கக்கூடாது. அப்போ எப்படி நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோயிலுடைய வெளிப்பகுதியிலேயே கிடைக்கும். அங்கே போய் அந்த இடத்துல நீங்கள் வாங்கி ஈஸ்வரனுக்கு தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா, 7 விளக்குகள் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம சாபங்கள் விலகும், தொல்லைகள், கடன் மற்றும் தொல்லைகள் விலகும். இந்த ஈசனை வழிபட வாழ்க்கையில் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலுடைய அமைவிடம் முன்னாடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்கிறோம். முசிறியிலேருந்து திருச்சி போகிற வழியில் 15வது கிலோமீட்டர், கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த அற்புத தலம் இருக்கும். இந்த அற்புத தலத்தை வணங்கி பயன்பெறுங்க. மேலும் இந்த அற்புத தலத்தினுடைய பயன்களை சொல்வதற்காக இந்த திருநாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருமார்கள் அகத்திய பெருமான், சுகபிரம மகரிஷி அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கலந்து ஒரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த தளத்தில் போய் வழிபட்டு உங்களுடைய குறைகள் நிவர்த்தி பெற்று வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரணுங்கிறது சுகபிரம மகரிஷி ஆஸ்ட்ரோவுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தளத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேதம் ஆன்றோரு மோத நிலையானதே சிவமே, ஆனாத ஓம்காரம் நாள்தோறும் பாட உடன் சேருமே ஜெயமே, காத வேரோட புல் பூண்டு பூச்சூட அறிவோமே சிவபோகம், அதுதானே சுபயோகமே. Audio Jungle.